வணக்கம். டிவிகே சமையலில் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1.5 கிலோ பாறை மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 பிடி அளவு, 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 10-15 பல் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, அடுத்து மல்லித்தழை. இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு இது தேவையானது கருவேப்பிலை. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் அரைச்சி வச்சது 2 கரண்டி எடுத்துருக்கேன். வரமல்லித்தூள் 4 கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். சிறிதளவு மஞ்சத்தூள். அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு கருவடம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கருவடத்தை போடலாம். கருவடத்தை போட்டு கருவடம் நல்லா வாசம் மணக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இதுதான் நான் முறையாக போடுற இந்த வீடியோ. எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நல்லா மணக்குது இந்த கருவடம். அடுத்து வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 2 பிடி, பூண்டு பல் ஒரு 15 பல் எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் இப்போது நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினாதாங்க நல்லாயிருக்கும். மல்லித்தழை, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கணும். நல்லா வதங்கினாதான் நல்லா ரெசிப்பியாக கிரேவியாக நல்லா இருக்கும் நம்மளுக்கு குழம்பு. அதுக்காக இப்போ நல்லா அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வணக்கிக்கலாம். வணங்குற வரையும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா வணங்கிருச்சுங்க. வணங்கின பிறகு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கருகிராமல் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். கருகாமல் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்குங்க. இதை வதக்கி முடிச்சுட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும் கல் உப்பு போட்டால். கல் உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. மஞ்சத்தூள் கொஞ்சம் சிறிதளவு போட்டால் போதும் மஞ்சத்தூள். அடுத்து வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. இதே கரண்டி, இந்த மாதிரி கரண்டியில் வரமல்லித்தூள் 4 ஸ்பூன் போடணுங்க. 4 ஸ்பூனையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதங்கினுச்சுன்னா போதும். நல்லா மணமாக இருக்குங்க. இது நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதுங்க. இது இப்போது வதங்கிருச்சு. இதை கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கரைச்சி ஒரு பவுல் நிறையா அந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கோங்க. புளியை ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஊற்றிடலாம். கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. மசாலா ஐட்டம் எல்லாம் ஒன்றாயிருச்சு பார்த்திங்களா. நல்லா குழம்பு ஃப்ளேவர் வந்துருச்சு. நல்லா இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு, காரம், உப்பு போதுமானு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்னா மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க.
மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றணும், கருவேப்பிலை போட்டோம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை தழை, மல்லித்தழை எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி எல்லாத்தையும் வதக்கணும். அடுத்து நல்லா வணங்கின பிறகு சிறிதளவு உப்பு போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 4 ஸ்பூன் போடணும். வர மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடணும். போட்டுட்டு புளிக்கரைசலை ஊற்றி மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு திக்காக எண்ணெய் பிரிகிற அளவு வந்துருச்சு. இதோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இது கொதிக்கிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போது குழம்புல ஊற்றிடலாம். 2 பச்சை மாங்காய் வெட்டி வச்சுருக்கேங்க. இந்த பச்சை மாங்காயை மீன் குழம்புல போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல இந்த பாறை மீனை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிடலாம். மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு, நம்ம எப்பொழுதுமே மீனை போடுறப்ப மீடியமாக வச்சுக்கணும் அடுப்பை. மீன் கரைஞ்சிரும். ஸ்பீடாக அடுப்பை வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு நீங்கள் இப்போ அந்த பாறை மீனை குழம்புல சேர்த்துக்கலாம். பாறை மீனை குழம்புல சேர்த்துட்டு இப்போது நாம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பச்சை மாங்காவும் வெந்துருச்சு, பாறை மீனும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மல்லி இலையில இப்படி தூவி விட்டுறலாம். ரொம்ப மணமாக இருக்குது. வீடே ஒரே மணமாக இருக்குங்க. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். மீன் குழம்பு ரெடி.